TipsLavanya சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் மாக்டைல் பண்ண போறோம். இந்த மாக்டைல் லவ்ன டேன்னு அழைக்கப்படுகிறது. இந்த வேலண்டைன்ஸ் டேவை சிம்பிளான ரொமான்டிக் மாக்டைலோட உங்க பார்ட்னரோட செலிப்ரேட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாக்டைல் பண்றதுக்கு மாதுளம்பழம் ஜூஸ், லெமன் ஜூஸ் மற்றும் தேன் தேவைப்படுது. மாக்டைல் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். நான் பெரிய லெமன் 2 லெமனை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 லெமனில் வந்து அரை கிளாஸ் லெமன் ஜூஸ் வந்துச்சு. மிச்சம் அரை கிளாஸ்க்கு வந்து நான் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு சில லெமன் வந்து அதிகமாக புளிப்பாக இருக்கும். அதிகமாக புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அடுத்து மாதுளம்பழம் ஜூஸ் பண்ணுறதுக்காக நான் மாதுளம்பழத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஜூஸரில் போட்டு நம்ம ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். மாதுளம்பழம் ஜூஸ், லெமன் ஜூஸ், தேன் ரெடியாக இருக்குது. இதை வச்சு நம்ம மாக்டைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு டம்ளரில் சம அளவு மாதுளம்பழம் ஜூஸ், லெமன் ஜூஸை கலந்துக்கலாம். நான் வந்து அரை கிளாஸ் மாதுளம்பழம் ஜூஸ் ஊற்றுறேன். 2 கிளாஸ்லேயுமே வந்து அரை கிளாஸ் மாதுளம்பழம் ஜூஸ் ஊற்றுறேன். மாதுளம்பழம் ஜூஸ் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. இந்த மாதுளம்பழம் ஜூஸில் நம்ம அதே அளவு அரை கிளாஸ் வந்து லெமன் ஜூஸை ஊற்றுறோம். லெமன் ஜூஸை ஊற்றுறப்ப பாருங்களேன், அது வந்து அப்படியே ரெட் கலரில் மாறிடுச்சு. கிளாஸை பார்க்குறப்ப உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இந்த மாதுளம்பழம் ஜூஸில் லெமன் ஜூஸை சேர்க்குறப்ப ரெட் கலரில் மாறுதில்ல, இந்த மாக்டெயில தான் லவ்ன கிளாஸ்னு சொல்கிறாங்க. டேஸ்ட்டுக்காக தேன் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலக்கி விடுவோம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப அதிகமாகவோ குறைவாகவோ தேன் சேர்த்துக்கோங்க. இது மூணையும் நல்லா கலக்கிக்கலாம். மாக்டைல் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டு இது கூட லெமன் மற்றும் புதினா இலைகள் போட்டு அழகுபடுத்திடலாம். நம்மளோட மாக்டைல் கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மாக்டைல் செஞ்சு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.